வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 7-5 திருக்குறள் பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 7-5 வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த கவிதை உரையடைக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நம்ம 2 வீடியோவை பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம அந்த திருக்குறள் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 127ஆம் பக்கம் ஒரு ஒன் வேர்ட் கொடுத்துருக்காங்க. கற்பவை கற்றபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற குறளை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இ ஆப்ஷனை குறிச்சிக்கோங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகும், அதனால் உழந்தும் உழவே தலை. அடுத்து பார்த்திங்கன்னா கற்பவை கற்றபின் நமக்கு 128ஆம் பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பகைவரையும் நட்பாக்கும் கருவி என்னதுன்னா மாற்றாரை மாற்றும் படை. அடுத்து பார்த்திங்கன்னா தெரிந்த அளவில் அறிவுடையவனாய் தோன்றுவான். அதற்கான ஆன்சர் கண்டானம் தான் கண்டவாறு. அடுத்து 3வது அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். இதற்கான ஆன்சர் வந்து அறம் நாணத்தக்கது உடைத்து. 2, 3, 1. அடுத்து பார்த்திங்கன்னா 5 சால்புகளில் 2 ஆன்சர் வந்து நாணமும் இணக்கமும். அடுத்து 4வது கோயிடங்களுக்கான விடையை கண்டறிந்து ஒப்பிடுக. ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒப்புரவு. அனைவரிடம் இணக்கம் என்பதன் பொருள் வந்து ஒப்புரவு. அடுத்து 2வது உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யாருன்னா உழவர். அடுத்து 3வது தான் நானாயின் அறம் நாணத்தக்கது. 3வதுக்கான ஆன்சர் அறம். அடுத்து ஆழி என்பதன் பொருள் ஆன்சர் வந்து கடல். அடுத்து 5வது மாற்றாரை மாற்றும் படை. அடுத்து 6வது பார்த்திங்கன்னா ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார். இதை குறித்து ஒரு கதை எழுதி சொல்லியிருக்காங்க. அந்த கதையை உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு எத்தனாவது பக்கம் இருக்குன்னா 127ஆவது பக்கம் இருக்குது. 127ஆம் பக்கம் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் ஏகதேச உருவவாணின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்க அந்த 2 லைன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அணி பொருத்தம்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அணி பொருத்தம் சொல்லி எழுதிக்கோங்க. இது வந்து எழுதக்கூடாது. அணி பொருத்தம் போட்டு அது கீழே இருக்க அந்த 4 லைனையும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின் உலகத்துக்கு அச்சாணியாக இருப்பவர் யார் ஏன். ஆன்சர் வந்து 127. இதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா இந்த இருக்குது பாருங்கள், 127ஆம் பக்கம் நமக்கு 10வது குறள் இருக்குது. அது கீழே இருக்க அந்த 2 லைனையும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே எழுதியிருக்கு. அப்படியே பாருங்கள், சீர் எதுகைன்னு போட்டு காணாதான் காணான். அந்த 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அதனால் 2வது எழுத்து கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. சீர் மோனைன்னு போட்டு கண்டானம் கண்டவாறு. கா கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம 7-5 ஃபுல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.